கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரிய புஸ்ஸி ஆனந்தின் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. புஸ்ஸி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் CPR நிர்மல்குமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களது முன்ஜாமீன் மனுவானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி M. ஜோதிராமன் முன்பு இந்த மனு மீதான விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இன்று மாலை உத்தரவு பிறப்பிக்கும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கும் நீதிபதி இந்த 2 பேரினுடைய மனுக்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறார். தற்பொழுது ஜாமீன் வழங்குவதற்கான சூழல் இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் இன்னும் சிலர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். எனவே தற்பொழுது இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்குவதற்கு எந்த சூழல் இல்லை என்று காரணத்தை கூறி நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். பல வாதங்கள், அதாவது இருதரப்பில் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, மேலும் காவல்துறை தரப்பில் தான் பாதுகாப்பு குறைபாடு என்பது இருந்தது. இது போன்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பை பொறுத்த வரைக்கும் விரிவான பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. காவல்துறை கூட்டத்தை கட்டுப்படுத்தியதால் தான் அதாவது இந்த நிலைமை கட்டுக்குள் இருந்தது. இல்லை என்றால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் வழக்கின் விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதி புஸ்ஸி ஆனந்த் மற்றும் CPR நிர்மல்குமார் இருவருடைய முன்ஜாமீன் கோரிய அந்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி M. ஜோதிராமன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.